த்ரெட் இயரிங் பார்க்குறோம். அதில் வந்து இயரிங் மோல்டு பின்னு ஹெட்பின்னுக்கு மேலே போகிற அந்த லூப்பு, அது போக வந்து நமக்கு அந்த ரப்பரு சில்க் த்ரெட். நான் சில்க் த்ரெட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். சுற்றி எடுத்துகிட்டு நமக்கு இது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், க்ளூ போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம க்ளூ போட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கும். அது போனதுக்கப்புறம் நமக்கு வந்து மோல்டில் என்ன பண்ணலாம், B700 க்ளூ போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சில்கில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். நீளமாக இழுத்துட்டு கீழே லைட்டாக ட்ரம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஃபெவிகால் க்ளூ போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படின்னா தான் வந்து சுற்றும் போது நமக்கு வந்து பிசுறு வராமல் இல்லைன்னா சிக்காகாமல் இருக்கும். அதனால் வந்து சிக்காயிடும், பிசுறு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் காய வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் கீழே க்ளூ பார்த்தீங்களா, அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணி உள்ளே விட்டு அந்த மோல்டுக்குள்ளே நின்று ஒரு லூப் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் வந்து போட்ட அந்த இது கூட விட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து நான் வந்து டபுள் கலரில் செய்ய போகிறதுனால என்ன பண்ணேன்னா, அங்கங்கே அதாவது சுற்றி போடாமல் அங்கங்கே வந்து நான் அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் நான் 6 இல்லைன்னா 7 இடம் சுற்றி வர மாதிரி. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, க்ரீன் வந்து சுற்றுறேன். அதேமாதிரி க்ரீன் சுற்றி எடுத்துக்கிறேன். தென் ஹெட்பின்னில் வந்து ஒரு பேர்ல் பீட் போட்டுட்டு அது வந்து லூப்பு கலந்து ஓட்டைக்கு அடியில் போட்டுட்டு மேலே அந்த ஹெட்டோட அந்த லூப் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு அந்த ஹெட்பினை வந்து கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு தென் அதை வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து பாட்டம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ஸ்டோன் செயின்லாம் வந்து ஒட்டி எடுக்க போகிறேன். ஸ்டோன் செயின் வந்து கரெக்டாக எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? நான் வேறு ஸ்டோன் செயின் ஓட்டினா ஸ்டோன் செயின் மெட்டீரியல் வேறு எதுனா ஓட்டினா ஒட்டிக்கிட்டு காய வச்சிருங்க, அவ்வளோதான்.